ஒவ்வொரு ராசிக்கும் உறுதியாக இருக்கு. உறுதியாக பண வசியப்படுத்த முடியும். ஃபர்ஸ்ட் மேசராசிக்காரங்க திருமணத்துக்கு போனோம்னா முயல் இல்லை, திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுல அந்த தாலி கட்டுற நிகழ்வை பார்க்கணும். வெள்ளி சம்பந்தப்பட்ட 2 பொருட்கள் பயன்படுத்த இவங்களுக்கு உறுதியா வெற்றி அடையும். எல்லாருமே பண்ற தப்பு என்ன தெரியுமா? இந்த பொதுவாக எல்லா ராசிக்காரும் கடகராசி வீணா பார்க்கணும். நேரா போவாங்க, சிவனை கும்பிடுவாங்க, நேரம் வீட்டுக்கு வருவாங்க. கோயிலுக்கு போறீங்கன்னா அந்த கோயில்ல சிவனும் இருக்கும், பெருமாளும் இருக்கும். பத்மநாப சுவாமி கோயில்ல பெருமாள் படுத்துட்டு இருப்பார் பாம்பு மேல. அவர் கலந்து கை கீழே பார்த்தீங்கன்னா லிங்கம் இருக்கும். சார், இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாருடைய பிரச்சனைன்னு சொல்றதோடைய தேவைன்னு சொல்றதுதான் ரொம்ப பொருத்தமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வாழணும், அதுக்கு எல்லாரும் நோக்கி ஓடக்கூடிய ஒரு விஷயம் பணமா மாறிடுச்சு சார். ஸோ எல்லாருக்குமே ஆசை இருக்கும், நம்ம எந்த கடனும் இல்லாம ஓரளவு நம்மளுடைய தேவைக்கு பணம் இருக்கணும் அப்படின்றத தாண்டி கொஞ்சமாவது சேமிப்பு இருக்கணும், நிம்மதியா இருக்கணும் அப்படின்றதுக்கு பணம் தேவையா இருக்கு சார். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பணத்துக்கு என்ன பண்ணலாம், கடன் இல்லாம வாழ்றதுக்கு, நிம்மதியா வாழ்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் சார்? அதாவது கேட்டோடனே எனக்கு திருக்குறள் தான் நான் வந்துருச்சு. அதாவது பொருளாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளாருக்கு அவ்வுலகம் இல்லைன்ட்டாங்க. அப்ப நம்ம 2மே பேலன்ஸ் பண்ணி தான் போகணும். பொருளை மட்டும் பார்க்கக்கூடாது, அருளை மட்டும், 2மே பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும். பொதுவா வாழ்க்கையில 2மே சேர்ந்துட்டா சந்தோஷத்தை கொடுத்துரும். பணம் மட்டும் இருந்தாலும் இருக்காது. ஆனா இன்னைக்கு அடிப்படையில ஒரு வாழ்க்கை ஓடணும் அப்படின்னா பணம் அப்படிங்கிற ஒரு தேவை. தன்னிறைவு அடையிறதுக்கு குடும்பம், மகிழ்ச்சி, எஜுகேஷன் இந்த மாதிரி வருது. இதுல ஒவ்வொரு ராசிக்குமே கடனாகிற அம்சம் இருக்கு. அதுல மீண்டு வர யோகம் உண்டு. அதை விட கோடீஸ்வரர் அம்சம் உண்டு. ஒவ்வொரு ராசிக்கும் உறுதியாக இருக்கு. உறுதியாக பண வசியம் படுத்த முடியும். சூப்பர் சார், சூப்பர். இதை எப்படி சொல்றதுன்னா, எல்லாருக்குமே தேவை இருக்கு. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த ராசிக்காரங்க தான்ப்பா டாப்ல இருப்பாங்க, இந்த ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு, இந்த ராசிக்காரங்களுக்கு சுத்தமா எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்க சொன்ன விஷயம் நம்ம சேனல்ல பாக்குற நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சார். மேச ராசிக்காரங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி பண வரவு கிடைக்கிறதுக்கு, இந்த கடன் அடைகிறதுக்கு அவங்க என்ன மாதிரியான கடவுள் வழிபாடு பண்ணலாம் சார்? மேசராசி அப்படின்னா எப்பவுமே மேசராசிக்கு சந்திரன், அதோட 2ஆம் வீடு, இதெல்லாம் வசியப்படுத்தணும். இதுதான் கான்செப்டே. இப்ப சந்திரன், செவ்வாய். மேசராசி பார்த்தீங்கன்னா சுக்கிரன். பொதுவா இவங்க எல்லா திருமணத்திலும் தாலி கட்டுற நிகழ்வை பார்க்கணுங்க. ஃபர்ஸ்ட் மேசராசிக்காரங்க திருமணத்துக்கு போனோம்னா முயல் இல்லை, திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுல அந்த தாலி கட்டுற நிகழ்வை பார்க்கணும். அப்போ செவ்வாய் பார்த்தீங்கன்னா சுக்கரன் வள்ளி தெய்வானையோட இருக்கிற படங்கள் அந்த படத்தை வச்சு வழிபடணும். அந்த இருக்கிற கோயில் குளத்துக்கு போயிட்டு வரணும். அத்தை என்ற உறவு இருப்பாங்க இல்லையா, அத்தை அவங்களுக்கு சிறு பண உதவி கொடுக்கணும். ஏன்னா சுக்கரன் அத்தை, அது குறிப்பாக செவ்வாய்க்கிழமை என்று பண உதவி செய்யறது, அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, இதெல்லாம் வாழ்வியல் பரிகாரம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா செவ்வாய் பார்த்தீங்கன்னா மணிக்கட்டை குறிக்கும். இப்போ செவ்வாய் தான் இப்போ எல்லா பார்த்தீங்கன்னா லேபர் எல்லாருமே செவ்வாயை குறிக்கும். கையை இப்படி மடிச்ச மாதிரி தான் காட்டியிருப்பாங்க சிம்பிள். அது செவ்வாய் அந்த கையை இப்படின்னா கட்சி, இப்படின்னா அது சங்கம் அர்த்தம், ஒரு புரிதலுக்காக. அப்போ அந்த மணிக்கட்டுல ஒரு வெள்ளி, ஒரு பிரேஸ்லெட்டோ, ஒரு காப்போ போடலாம். அப்போ சுக்கரன் செவ்வாய் இணைவு, இதெல்லாம் வாழ்வியல் ரீதியாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்து பண அட்ராக்ஷன் வருகிற சூழ்நிலை உண்டு. இப்போ நான் ஒரு கடைக்கு இப்போ தான் கொடுத்தேன். அதாவது மேசராசிக்காரரு சனி வேற கோச்சாரத்தில் இருக்கு. அப்போ அவருக்கு நான் கொடுத்தது 9 கிராம் இருக்கிற வெள்ளி நாணயம். இங்க நம்பர் முக்கியம் இல்லை. 9னா செவ்வாயை குறிக்கும், வெள்ளி சுக்கிரனை குறிக்கும். 9 கிராம் இருக்கிற நாணயம் அவன் கேஷ் பாக்ஸ்ல வைக்க சொல்லியிருக்கேன். அதுல இருந்து கணிசமா உயர்ந்திருக்குன்னு மாற்றுக்கிறதே இல்லை. இது நீங்க ராசிக்கான மக்கள் நேயர்கள் பார்த்துட்டு கீழே கமெண்ட் மட்டும் உறுதியா டெவலப்மெண்ட் ஆகும். அப்ப இது கடனை பத்தி கேட்டீங்க. கடன் அடைக்கணும்னா இதுக்கு 6ஆம் இடம் தான் கடன். 6ஆம் இடத்துக்கு பாத்தீங்கன்னா அது 6க்கு 6 11. இது 2 இணைவுல தான் பரிகாரமே விஷயம் இருக்கு. மேசராசிக்கு 6 கன்னிராசி, 11 கும்பம். அப்ப ஒவ்வொரு புதன்கிழமையும் கும்பத்தை பார்த்து கும்பிட வேண்டிய அம்சம். எந்த கோயில் போனா கும்பம் இருக்கு இல்லையா, கும்பத்தை பார்த்து கும்பிடுறது இருக்கு. அது லக்னம் அடிப்படையில 1 கும்பமா, 3 கும்பமா, 5ஆ, 7ஆ, இந்த விஷயம்லாம் இருக்கு. பொதுவாக கும்ப தரிசனம், கும்பத்தை பார்த்து கும்பிடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வீட்டுல ஒரு பவுல்ல தண்ணீரை ஊத்தி அதுல துளசி தண்ணியை போட்டு துளசி நீரை பருகிட்டு வரலாம். முதன்னா துளசியை குறிக்கும் அந்த அம்சம். இதை 2 மட்டும் பண்ணாலே கடன் ஈஸியா அடைஞ்சிருங்க. நீங்க இந்த இதே கிழமை முதல்ல பணத்தை அடைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா புதன்கிழமையும் சனி நட்சத்திரம் சேர்ந்த நாள், இல்ல சனிக்கிழமையும் புதன் நட்சத்திரம் சேர்ந்த நாள், இதுல போய் சிறு தொகையை உங்களால் இப்போ 10 லட்ச ரூபா கடன் இருந்தா கூட
ஒரு 1000 ரூபாய் கட்டுங்க, ஆட்டோமேட்டிக்கா கட்டக்கூடிய அம்சம் வந்தே போகும். கடன் நிச்சயமா வெளிய வந்துருவாங்க. கோடிக்கணக்குல தான் வெளிய வந்திருக்காங்க. ஓகே, ஓகே. சூப்பர் சார். ம், உண்மையே சொல்லணும்னா, நீங்க சொன்ன விஷயம் ஆமா. வந்து அவ்ளோ விஷயங்கள் இருக்குது. ம், அதாவது எல்லாருக்கும் தேவை வந்து ஆமா. பணம், கடன் அடைஞ்சா போதும் அப்படின்னு தான் இருக்கு. உண்மையாவே வந்து மேச ராசிக்காரங்களுக்கு நீங்க சொன்ன இந்த விஷயங்கள் வந்து அவ்ளோ அவங்களுக்கு பயனுள்ளதா தீபாவளி போனஸ் இருக்கும்னு மாரி நினைக்கிறேன். ஆயிருக்கும். கண்டிப்பா, கண்டிப்பா. இத ஆமா, கேட்கும்போது வந்து ஒரு மனசுக்குள்ள வந்து ஒரு நிம்மதி ஆமா, தோணும்ல சார். ஆமா. கண்டிப்பா. ரொம்ப நன்றி சார். சார் அடுத்ததா பார்த்தீங்க ஆ, அப்படின்னா, ரிஷப ராசிக்காரங்க சார். ஸோ இவங்களுக்கு வந்து ம். பண வரவு வர்றதுக்கும், கடன் அடைக்கிறதுக்கும் என்ன சார் வழிமுறை? நிச்சயமா. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் தான் அங்க ராசி அதிபதி. ஓகே. அவருக்கு 2ஆம் வீடு பார்த்தீங்கன்னா, மிதுனம், புதனோட அம்சம். முதல்ல இவருக்கு இந்த ஸ்ரீராம ஜெயம் எழுத சொல்வேன். ம். இதுவே வாழ்வியல் பரிகாரம். ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போறது. அதாவது ஸ்ரீரங்கம் அங்க ரங்கம்னா பெருமாளை குறிக்கிறது. ஸ்ரீரங்கம் வழிபாடு, திருப்பதி கோயில் சென்று வரும்போதே ஒரு கடன் அடைய கிடையாது. அதாவது பண வரவு அதிகரிக்கும். ஓகே. ஈஸியா. சுக்கிரன் வசியமே அங்க தான் இருக்கு. இந்த 2 இது பண்ணாலே மெயினா இருக்கும். இவங்களுக்கு சிம்பிள் பரிகாரம்னா, வெள்ளி நாணயம் 2 காயின் வச்சுக்கணும். எத்தனை கிராம் கணக்குல 2 காயின் வச்சு வச்சுட்டு பூஜை அறையில வச்சு பண்ணலாம். இல்ல 2 குத்து விளக்கு, 2 வெள்ளி சம்மந்தப்பட்ட 2 பொருட்கள் பயன்படுத்த இவங்களுக்கு உறுதியா வெற்றி அடையும். சரி, இதிலேயே பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ரீரங்கம், சுக்கிரன் இது மாரி இதுல அ அஷ்டலட்சுமி வழிபாடு. இந்த ஓகே. அஷ்டலட்சுமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதுவும் அஷ்டமி அன்று. ம். அப்ப அந்த அஷ்டமி அன்று அஷ்டலட்சுமி வழிபாடு பண்ணும்போது, இவங்களுக்கு பண வசியம் கிடைக்கும். ஓகே, இது அது. ஓகே. அதுல குறிப்பா வித்யாலட்சுமின்னு சொல்லுவேன். ம். வித்யாலட்சுமிங்கிறது வித்தைக்கு தான். இருந்தாலும் வித்தையை குறிக்கக்கூடிய புதன் வரும். அந்த வித்யாலட்சுமிய கும்பிட கும்பிட வித்தை ஸ்தானமும் இதாகி, இவங்களுக்கு பண வரவு இன்னும் ஜாஸ்தியாகும். ஓகே. அப்ப இது மட்டும் செஞ்சாலே உறுதியாக பண வசியத்துக்கு உண்டான அம்சம் உண்டு. இதுல பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு சொல்லுவாங்க, "சார் ஸ்ரீரங்கம் தூரமா இருக்கு." அப்படின்னு ஒரு பேச்சு வந்தா, பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோயில், அது இவங்க கும்பிட வேண்டியது வெள்ளிக்கிழமை. ம். இதே இது பார்த்தீங்கன்னா, லட்சுமி கோயில் இருக்குன்னா புதன்கிழமை. இந்த கிழமைய மாத்தி கும்பிடும்போது வேலை செய்யும். இது ஓகே. செஞ்சாலே உறுதியா வெற்றி அடையும். பண வசியத்துக்கு உண்டான தாரக மந்திரமே இதுதான். சூப்பர் சார், சூப்பர். ம். கடன் அடைபடுறதுக்கு என்னலாம் ஆமா. சார் பண்ணலாம்? இவங்களுக்கு கடன் அடைபடுறதுக்கு பார்த்தீங்கன்னா, துலாபாரம் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வரணும். ஓகே. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா, துலாபாரம் குடுப்பாங்க. நெறைய கோயில் இருக்கு. துலாபாரம் குடுக்குற கோயில்ல போய் வேண்டுதல் பண்ணிட்டு வந்து, அந்த குறிப்பிட்ட நாள் போயிட்டு வந்தாலே உறுதியா நடக்கும். அதுவும் குறிப்பா வியாழக்கிழமை அன்று துலாபாரம் கோயிலுக்கு போயிட்டு வந்தா, நிச்சயமா வரும். இப்ப இது குறிப்பா நான் அடுத்து ரொம்ப ரொம்ப பெரிய தொகையா இருக்குன்னா, குருவாயூர் குடுத்துருவேன். ம். ஏன்னா, குருன்னா குழந்தைய குறிக்கும். அவர் 11ஆம் அதிபதி. துலாபாரம் அங்க இயற்கையாவே நடக்கும். திருமணம் நடக்கும். காலபுருஷனுக்கு 7 திருமணமும் அங்க தான் அதிகமா நடக்கும். ஓகே. அப்ப அந்த கோயில்ல ஒரு டைம் போயிட்டு வந்தா, உறுதியா வேலை நடக்கக்கூடிய அம்சம் உண்டு. இப்ப இவங்களுக்கு வாழ்வியல் ரீதியான பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா, இந்த அஷ்டலட்சுமி வழிபாடும் செட் ஆகும். இவங்களுக்கு முக்கியமா பார்த்தீங்கன்னா, ஒரு இனிப்பு தானம். குழந்தைகள் அந்த ஆர்ஃபனேஜ் இதெல்லாம் ம், இருப்பாங்க. ம். அங்க ஒரு ஸ்வீட் சம்மந்தப்பட்டத எடுத்து எல்லாரும் ஆர்ஃபனேஜ் அவங்களுக்கு குடுக்கும் பொழுது, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட குடுக்கும்போது, இவங்களுக்கு அட்ராக்ஷன் பாயிண்ட்டா இருக்கும். கடன் நிச்சயமா அடைந்துரும். எவ்வளோ பெரிய கடனா இருந்தாலும் அடையக்கூடிய அம்சம் இதுதான். சூப்பர் சார், சூப்பர் சார். அடுத்ததா பார்த்தீங்க ஆமா. அப்டின்னா, மிதுன ம். ராசிக்காரங்க சார். மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து என்னலாம் பண்ணலாம்? கடன் ம். அடைபடுறதுக்கும், பண வரவு வர்றதுக்கும்? ஆமா. இப்ப இவங்களுக்கு சிம்பிளா இருக்கும். இவங்களுக்கு ம். பார்த்தீங்கன்னா, பவானி அருகில கூடுதுறைன்னு ஒரு இருக்கு. சங்கமேஸ்வரர் வழிபாடு. ஓகே. இல்ல ஜலகண்டேஸ்வரர் வழிபாடு. சங்கமேஸ்வரர் வழிபாடு கும்பிட கும்பிட கடன் அடையும். அதே மாதிரி திங்கட்கிழமை ம், பெருமாளும் சம்மந்தப்பட்டது. இன்னும் திருப்பதி போலாம். ம். திங்கட்கிழமை அன்று பெருமாள் வழிபாடு. ஒரு டைம் வெங்கடாச்சலபதி வழிபட்டாலே இவங்களுக்கு கடன் அடையக்கூடிய அம்சம் இருக்கு. இப்ப திருப்பதி முடியலன்னா, பக்கத்துல உள்ள கோவிலுக்கு. பக்கத்துல இருக்கிற வெங்கடாச்சலபதி கோயில் திங்கட்கிழமை அன்று. ம், ம். அதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா, சங்கு பூஜைலாம் பார்ப்பாங்க. ம். வீட்டிலேயே சங்கு வச்சு வழிபாட வீட்ல பொதுவாவே சங்கு பூஜைய பார்க்கணும். வீட்ல ஒரு சங்கு வச்சு சுத்தம் தூய்மைப்படுத்தி, அப்பப்ப தண்ணீர்லயும், பால்லயும் கழுவி பயன்படுத்திட்டு வர வர உறுதியாக இவங்களுக்கு பண வசிய தாரக மந்திரமே இதான். ஓ! அப்ப ஓகே. இந்த அட்ராக்ஷன் பாயிண்ட் இருக்கு. இவங்களுக்கு சிம்பிளா பார்த்தீங்கன்னா, அன்னதானம் குடுக்கலாம். சந்திரன்னா உணவு. ம். உணவு சம்மந்தப்பட்டது அன்னதானம் குடுத்தாலே இவங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆயிருது ஆட்டோமேட்டிக்கா. ஓகே அப்ப சார். அடுத்து கடன் அடைய அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இவர் 6ஆம் அதிபதி செவ்வாய். அப்ப இந்த செவ்வாய் சம்மந்தப்பட்டது. இவர் 11ஆம் அதிபதியும் செவ்வாய். ம், ம். 2மே இவருக்கு செவ்வாய் சம்மந்தப்பட்டதா வருது. அப்ப முருகர் சம்மந்தப்பட்ட வழிபாடு. செவ்வாய்க்கிழமையில ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறது. செவ்வாய் நட்சத்திரம். இது மிருகசீரிஷம். அது பார்த்தீங்கன்னா, அப்புறம் சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில சம்மந்தப்பட்டதோ, இல்ல செவ்வாய்க்கிழமையோ ஒரு சிறு தொகையை குடுக்கலாம். முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே போதும், இவருக்கு உறுதியா நடக்கும். ஓகே இது சார். காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு விருச்சிக ராசி. அது ம், கோயில்ல பார்த்தீங்கன்னா, பாதாள செம்பு முருகர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ம். அது திண்டுக்கல் அருகில இருக்கு. ஓகே அதுவும் சார். எல்லா முருகர் கோயிலும் பார்த்தீங்கன்னா, குன்று இருக்கும் இடம்லாம் குமரன் மலை மேல இருக்கும். இருப்பாரு. ஒண்ணு கடற்கரை பக்கத்துல இருக்கும். பாதாள செம்பு முருகன்னா பூமியிலிருந்து கீழ 10 அடிக்கு கீழ இருக்கும்.
ஓகே, ஓகே. செம்புல இருப்பார். அது சினிமா ஆக்டர்ஸ் இப்ப அதிகமா அங்கதான் போறாங்க. அப்ப அந்த அந்த கோயிலுக்கும் சென்றவொனே ஆக்டிவேஷன் நானே போயிட்டு வந்திருக்கேன். நெறைய ஓகே. வைப்ரேஷன் மாற்றங்கள் இருக்கு. தெரியுது. சூப்பர் சார், சூப்பர். அதாவது வந்து நெறைய விஷயங்கள் உங்க கூடயே கனெக்ட் பண்ணி ஆமா, சொல்லியிருக்கீங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு. ஆமா, ஓகே சார். கண்டிப்பா வந்து நீங்க சொன்ன விஷயங்கள அவங்க ஃபாலோ ஆமா. பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு தேவை இருக்கு இல்லையா? ஓகே சார். அடுத்ததா பார்த்தீங்க ம். அப்டின்னா, கடக ராசிக்காரங்க சார். ஆமா. அவங்களுக்கு என்னலாம் பண்ணலாம்? பண்ணலாம். இப்ப உங்களுக்கு கடன் அடையறதுக்கு ஃபர்ஸ்ட் வசியத்துக்கு பத்துருவோம். ஓகே சார். பணம் வந்துட்டாலே கடன் சந்தோஷம் தான். அடைஞ்சிரும் சார். அடை வைக்க வழி கிடைச்சிரும் இல்லையா? ஃபர்ஸ்ட் பணம் கண்டிப்பா. வருது. ம். பொதுவா சந்திரன், சூரியன் சேர்ந்த அமாவாசை. ம். புரியுங்களா? அப்ப அமாவாசை வழிபாடு செய்ய செய்ய அமாவாசை என்று பூஜை, அமாவாசை என்று கோயிலுக்கு போயிட்டு வர்றது, அமாவாசை தரிசனமோ பண்ணாலே முன்னோர்கள் சாப்பாடு வைக்கிறது. இதுவே உங்களுக்கு போதும். ஃபர்ஸ்ட் பரிகாரம். ம். 2வது சந்திரன்னா அம்பாள குறிக்கும். சூரியன்னா சிவன் குறிக்கும். இது எல்லாருமே பண்ற தப்பு என்ன தெரியுமா? இந்த பொதுவா எல்லா ராசிக்காரும் கடகராசி மெயினா பார்க்கணும். சிவன கும்பிட்டு நேரா போவாங்க. சிவன கும்பிடுவாங்க. நேரா வீட்டுக்கு வந்துருவாங்க. ஆமா. ஆனா சிவன கும்பிட்டு அம்பாள கும்பிட்டா தான் வரும். சிவன், சக்தியும் சேர்ந்தா தான் இதே பூர்த்தி அடையும். ஓகே, ஓகே, அப்ப ஓகே. அந்த வழிபாடு முக்கியம். சிவனும் ம். இதுல திருச்செங்கோடு பக்கத்துல இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் கோயில். 2ம் ஓகே, சேர்ந்த கோயில். இந்த ஓகே. ஸ்தலத்துக்கு தான் இவங்களுக்கு குடுத்து பல சக்சஸ் பார்த்துருக்கேன். ஒரு சூப்பர், சூப்பர். கவர்மெண்ட் எம்ப்ளாயி அவங்க. அவங்களுக்கு கடன் ஆகி கவர்மெண்ட் வேலை போயிருமோங்கிற ஸ்டேஜ். அப்ப இந்த கோயில் பரிகாரம் போயிட்டு திங்கட்கிழமை ஒரு டைம் போனாங்க. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஒன்று. இந்த 2 நாள் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கடன் அடைக்க அவ்வளோ வழிவகைகள். அவங்களுக்கு ரொம்ப நாளா ஊர்ல ஒரு இருந்த இடத்த விக்காத இடத்த ஒரு ஒரு டெக்ஸ்டைல் துணி கடைக்காரங்க எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக கிடைக்குமான்னு கேட்டு வாங்கி அப்படியே அடைஞ்சுது. ம். அப்ப அந்த அளவுக்கு இதுக்கு நமக்கு தெரியாம அதுவா நடக்கும். இந்த வைப்ரேஷன் பாயிண்டே தான். இதுல அமாவாசை வழிபாடு. இதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா, அம்மா அத முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸ்ல வைக்கலாம். ம். சந்திரன்னா தாய், இது முன்னோர்களோட படங்கள், முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட வழிபாடு. இதுவே போதும் இவங்களுக்கு. வீட்ல வச்சு வழிபாடு செய்யலாம். வழிபடலாம். ஓகே. முன்னோர்கள் வழிபாடு முக்கியம். ஆனா அமாவாசை திதி குடுக்குற கான்செப்ட்ல வரும். ம், ம். திதி குடுக்கலைன்னா திதி குடுத்துர்றோம். இவங்களுக்கு கடன் அடையணும் அப்படின்னா கடகராசி. கடகராசிக்கு பொதுவா பார்த்தீங்கன்னா 6ஆம் வீடு தனுசு. தனுசு சம்மந்தப்பட்டதும், ரிஷபத்தையும் 2 பேத்தையும் சேர்த்து பண்ணணும். ம். இப்ப தனுசு 2மே பார்த்தீங்கன்னா இனிப்ப குறிக்கும். இனிப்பு தானம். தனுசுங்கிறது வில்ல குறிக்கும். வில்லு, அம்பு, ஆர்ச்சரி அது சம்மந்தப்பட்ட கீ செயினா வைக்கலாம். அது கீ செயின் சம்மந்தப்பட்டதுல அது கலைப்பொருளா கீ செயின் வைக்கிறது. இது அமைச்சலாம். சுக்கிரன் இது 2 பார்த்தீங்கன்னா, அஜய், விஜய குறிக்கும். அப்ப நான் இது சந்திரன் சனி சந்திரன் தான் சினிமா வரும். அது அந்த அம்சம் இது வந்தா சினிமா படத்துக்கு ஒரு விஜய் சார் படத்துக்கு, அஜித் சார் படத்துக்கு போனா கூட நடக்கும். இதெல்லாம் அந்த மறைமுகமா குடுக்கறது. ஓகே. அப்ப இந்த 2 அம்சம் வரும். இதுல லட்சுமி கோயிலுக்கு போய்க்கலாம். ஒரு இதுல என்னன்னா, ஒரே ஒரு இந்த இதுக்கு ஒரு விரல்ல வெள்ளி மோதிரமும், ம். அதே கையில தங்க மோதிரம் போடணும். குருனா தங்கம், ஒரே சுக்கிரன்னா வெள்ளி. விரல்ல ஒரே போடணும். விரல்ல. ஓகே, ஏன்னா ஓகே. 2 இணைஞ்சிருக்கணும். பொதுவா ம். அப்படி போட மாட்டாங்க. போடக்கூடாதுன்னு போடக்கூடாது. சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கடன் அடையறதுக்கு பரிகாரம் இதுதானே. ஓகே, ஓகே. ஏன்னா 6, 11 கனெக்ட் பண்ணி ஈஸியா கடன் ம். அடையக்கூடிய அம்சம். கடன் லாபமா மாறப்போகுது அவ்வளோதான். ஓகே, ஓகே. அதனால இதுதான் போட இந்த ராசிக்கு உண்டான அம்சங்க. சூப்பர் சார், சூப்பர். ஓகே சார், சூப்பர் சார். அடுத்ததா பார்த்தீங்க அப்டின்னா, சிம்ம ம். ராசிக்காரங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து பண வரவு வர்றதுக்கும், ஆமா. அடுத்து கடன் அடையறதுக்கும் இப்ப என்னலாம் பண்ணலாம்? பணம் வரவுக்கு வர்றது பார்த்தீங்கன்னா, இவருக்கு ரொம்ப சிம்பிள். ம். இவங்க சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு சென்று வர வர வெற்றி உண்டு. நடராஜர் சிலை கும்பிட்டாலே மேக்ஸிமம் நடனம் ஆடக்கூடிய சிவன். அதுதான் கான்செப்ட்டே. ஓகே. இப்ப அந்த ஒரு கோயிலுக்கு போறீங்கன்னா, அந்த கோயில்ல சிவனும் இருக்கணும், பெருமாளும் இருக்கணும். அப்ப ம். நடராஜர் சிதம்பரம் நடராஜர் கோயில் இருக்கு. ம். இதே கேரளால இருக்க பத்மநாப சாமி கோயில்ல கூட இருக்கு. அதுல ம். பார்த்தீங்கன்னா, அங்க இவர் படுத்துட்டு இருக்கிற மாரி தான் இருக்கும். அவர் வலது கீழ பார்த்தீங்கன்னா லிங்கம் இருக்கும். நெறைய பேத்துக்கு தெரியாது. ஓ! நீங்க ஃபோட்டோ கூட பாருங்க. அதாவது பத்மநாப சுவாமி கோயில்ல அ பெருமாள் படுத்துட்டு இருப்பாரு பாம்பு மேல. ம். அவர் வலது கை கீழ பார்த்தீங்கன்னா லிங்கம் இருக்கும். இது ஓகே. அப்ப அந்த கோயிலும் வேலை செய்யுது. அப்ப சிவா விஷ்ணு டெம்பிள் ம். சரி சார் ரொம்ப தூரம் இருக்கு. ரொம்ப சிம்பிளா வேணும் அப்டின்னா, புதன்கிழமை சிவன் கோயிலுக்கு போணும். ம். ஞாயிற்றுக்கிழமை அன்று இவருக்கு பார்த்தீங்கன்னா, பெருமாள் கோயில் போணும். பெருமாள். இந்த கோயில் பண்ணாலும் வேலை செய்யும். ஒரே இடத்துக்கு போ முடியலன்னா, இந்த மாதிரி 2 2 கோயில். போவீங்க. ஆமா 2 ஓகே. கோயிலு இந்த 2 கிழமையிலும் போயிட்டு வரும்போது, ம். இவங்களுக்கு பண வசி அட்ராக்ஷன் உண்டு. சூப்பர், சூப்பர் அப்ப சார். இந்த விஷயங்கள் இவங்க செய்யவே உறுதியா நடக்கும். ம். இப்ப இது மட்டும் பண்ணி அதாவது புதன்கிழமை பண்ணாமல் இது ரொம்ப ஈஸி தானே. ம். பெரிய ம். பரிகாரம் இல்லையே. இதுக்கு கடன் அடையணும். அப்படின்னா இவங்களுக்கு 6ஆம் இடம் மகரம். ஓகே. மகரம்ங்கிறது ஆற்றங்கரையை குறிக்கும். துணி துவைக்கிறதையும் குறிக்கும். துணி அயர்ன் பண்றதையும் மீன் பண்ணும். இப்ப துணி அயர்ன் பண்றவங்க கிட்ட பர்ப்பஸா நீங்க அயர்ன் பண்ணாதீங்க. அயர்ன் பண்றவங்ககிட்ட குடுத்து அயர்ன் பண்ணுங்கம்பேன். இந்த அயர்ன் பண்ற அந்த அந்த கறி எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா? 1, 2 வாங்கிட்டு வந்து வீட்ல பூஜை சாம்பிராணி போடணும்.
ம், ம். அது குறிப்பா ஏன்னா சாம்பிராணி போடுறது, சாம்பிராணி காற்று மிதுனம்ங்கிறது காற்று வீடு. அந்த சாம்பிராணி அந்த அந்த கறி வாங்கிட்டு வந்து சாம்பிராணி போடுறது. இல்ல கொஞ்சம் பண வசதி இருக்கிறவங்க அவங்களுக்கு அயர்ன் பாக்ஸ் மாரியோ ஏதோ ஒரு தானம் குடுக்கறது. இது பண்ணாலே போதும். இவங்களுக்கு கடன் அடையக்கூடிய வசதி வாய்ப்புண்டு. ஓகே இப்ப சார். சனியும் புதனும் சேர்ந்தா கரூர் வைஸ்யான்னு வரும். ம், கருப்பு, இது புதன்னா வைஸ்யா. இப்ப ம். கரூர் வைஸ்யா பேங்க் அக்கவுண்ட்ல மேக்ஸிமம் இந்த லிங்க் ஆயிரும். இவங்களுக்கு ஈஸியாவே கிடைக்கும் இந்த அம்சம் இருக்கு. ஓகே, ஓகே. அடுத்ததா பார்த்தீங்க அ அப்டின்னா, கன்னி ராசிக்காரங்க. அவங்க ஆமா. வந்து என்னலாம் பண்ணலாம் சார்? பண பண வசதி. வரவுக்கு? ம். இப்ப பணம் வர்றதுக்கு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியா இருக்கும். என்ன விஷயம்னா, இவங்களுக்கு அந்த மாமாவோட அத்தை, அந்த மாமா உறவு வகையில இருக்கிற அவங்களுக்கு ஓகே. புடவை துணி வாங்கி தர்றது. ம். சி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது. ஓகே. இவங்களுக்கு வெள்ளி சம்பந்தப்பட்ட நாணயங்கள் பாக்கெட்ல வச்சுக்கிறது. அவங்களோட ஒரு தொழில் நிறுவனத்துல பயன்படுத்திக்கிறது. இப்ப இவங்க புதன்ங்கிறது புதன ரெட்டையை குறிக்கும். சுக்கிரனா நகையும் குறிக்கும், ட்ரெஸ்ஸையும் குறிக்கும். ஓகே. ஒரே நாள் போய் 2 ட்ரெஸ் எடுக்கணும். அந்த மாரி. இந்த இதுல வாழ்வியல் பரிகாரம். ம். கோயில் ரீதியான ஸ்ரீரங்கம், அப்புறம் ஸ்ரீராம ஜெயம் எழுதுறது, இதெல்லாம் ம். வேலை ரொம்ப நல்லா இருக்கும். இவங்களும் பார்த்தீங்கன்னா, இந்த உறவுல திருமணம் வரும். தாய்மாமன் திருமணம். இந்த உறவுல திருமணத்துக்கு நேரா போய் அட்டெண்ட் பண்ணிடுறோம். அது ஓகே. அந்த மாரி பண்ணாலே இவங்களுக்கு இது. இவங்களுக்கு கடன் அடையணும் அப்படின்னா, கும்பம் தான் இவங்களுக்கு கடன் குடுத்துருக்கும். ம். கும்பராசி. அப்ப இவங்க பொதுவா பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை அன்று கோயிலுக்கு சென்று கும்பத்த நோக்கி வழிபடணும். ம். இப்ப இது வழிபாட்டு முறையிலே இவங்க கொடிமரத்த கும்பிடணும்னு ஒண்ணு இருக்கு. நந்தி கிட்ட கும்பிடுறதுன்னு விஷயம் இருக்கு. ஓகே. அப்புறம் கும்பத்த கும்பிடுறதுன்னு இருக்கு. இவங்க கும்பத்த கும்பிடலாம் ம், ஃபர்ஸ்ட்டு. ம். கும்பம்ங்கிறது குகைய குறிக்கும். ஓகே. குகை நரசிம்மர். இப்ப நாமக்கல் போனா குகை நரசிம்மர். பழனி சுற்று வட்டாரத்துல பழனி மலைய முருகர் சந்திச்சு நேரா அங்க இருக்கிற போகர் சன்னதி. ஓகே. இதே திருச்செந்தூர் இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன், அங்க பக்கத்துல வள்ளி குகை. மருதமலை தான் குகை. அப்ப குகை உள்ள கோயிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சாலே போதும். இது ரீசென்ட்டா ஒருத்தங்களுக்கு நார்த் இந்தியா போறாங்க. அஜந்தா, எல்லோரா. அது குகை கோயில் தான். ஆ. அது கூட அது அவங்களுக்குலாம் பெரிய பொருளாதார பிரச்சனையா இருக்கும். கடன் பெருசா இருக்கும். அவங்க அதுக்கு உண்டான வலிமை இருக்கும். அதனால போயிட்டு வருவாங்க. ஓகே, சின்ன ஓகே. கடனுக்கு இது வேணா போதும். அப்ப குகை உள்ள கோயில்கள் இது செஞ்சாலே போதும். ஓகே சார். சூப்பர் சார். இது வாழ்வியல் பரிகாரங்கள் தான். ஓகே. சூப்பர் சார்.